ஹாய், அனைவருக்கும் வணக்கம். இந்த கொரோனா பிடியிலிருந்து இந்தியா சீக்கிரமே ரெக்கவர் ஆகணும், ரிலீவ் ஆகணும் அப்படின்னு நம்ம எல்லாருமே கடவுளை வேண்டிப்போம். எல்லாருமே வீட்டில் இருக்கோம் இப்போ லாக்டவுன் பீரியடில். ஸோ இந்த டைமில் ஒரு சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் வீட்டில் இருக்கவங்களுக்கு பண்ணி கொடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக பாப்கார்ன் நான் சஜஸ்ட் பண்ணுவேன். ஸோ அந்த பாப்கார்ன் தான் இன்றைக்கி பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் டைப் என்ன அப்படின்னா நார்மல் பாப்கார்ன். அதுக்கு கொஞ்சம் ரீஃபைண்ட் ஆயில் யூஸ் பண்ணியிருக்கேன். 1/2 டீஸ்பூன் மஞ்சள், 1 டீஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா இந்த சின்ன கப் இருக்குல்ல, இந்த கப்புக்கு 1 கப் நான் கார்ன் போட்டிருக்கேன். சோளம் இருக்கும்ல, பாப்கார்ன் பண்ணுறதுக்காகவே சோளம்லாம் கிடைக்கும் கடையில். ஸோ அந்த கார்ன் தான் நம்ம யூஸ் பண்ணணும். அதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்கணும். ரொம்ப அதிகமாகவும் கூட்டியும் வச்சிடக்கூடாது, ரொம்ப குறைச்சும் வச்சிடக்கூடாது. ஸோ ஒரு 2 மினிட்ஸில் உங்களுக்கு கண்டிப்பாக ஒன்றா அப்படியே பாப் ஆக ஆரம்பிக்கும். பார்த்தீங்களா, நல்ல பூ மாதிரி வெடிச்சிருச்சு. அதுக்கப்புறமா நம்ம மூடிடணும். நான் உங்களுக்காக தான் ஒரு 4-5 வெடிக்கிற வரைக்கும் வச்சுருக்கேன். 1 பாப் ஆயிடுச்சு அப்படின்னாலே நீங்கள் குக்கரில் மூடி போட்டு வைக்காமல் இதை திருப்பி இந்த மாதிரி வச்சுருங்க. பாருங்க, நல்லா பாப்பப் ஆகுது, நல்லா வெடிக்குது இல்லையா? இந்த மாதிரி நிறைய சவுண்டு கேட்கும். நீங்கள் அது லிட்டு க்ளோஸ் பண்ணி தான் வைக்கணும். நான் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக மட்டும்தான் லைட்டாக ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா லிட்டை க்ளோஸ் பண்ணிடுங்க, இல்லைனா எல்லா பாப்கார்னும் வெளியில் வந்துடும். ஸோ சூப்பராக பாப் ஆகி வருது. நல்லா எல்லாமே அழகாக பூ மாதிரி ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக இருந்துச்சு இந்த டேஸ்ட்டு. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நார்மலாக தியேட்டரில் கிடைக்கும்ல அந்த பாப்கார்ன். ஸோ நெக்ஸ்ட்டு கேரமல் பாப்கார்ன், ஸ்வீட் பாப்கார்ன் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு 2 ஸ்பூன் பட்டர், வெண்ணெய் இருக்குல்ல, வெண்ணெய் போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு சுகர் சிரப் ஒரு ஜீனியை வச்சு கேரமல் நம்ம ரெடி பண்ணணும். ஸோ அதுக்காக பட்டர் போட்டிருக்கேன். இந்த கிண்ணத்துக்கு 1 கிண்ணம், 1 கப் நான் ஜீனி யூஸ் பண்ணியிருக்கேன். இது ஒரு 150 கிராம் இருக்கும். அதுக்கப்புறமா 1 பிஞ்ச் உப்பு. இது போட்டு நான் 1 கப் யூஸ் பண்ணல ஜீனி, அதில் பாதி கப்பு தண்ணி ஊற்றணும். ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதுக்கு பட்டர் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ சேர்க்குறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ அது அழகாக ஃப்ளேவரும் கொடுக்கும். சேம் டைம் அதுக்கு நல்ல ஒரு டெக்ஸ்சர் கொடுக்கும். அழகாக உங்களுக்கு ஃபைனலாக நான் காமிக்கிறேன் பாருங்கள், நல்ல ஒரு டெக்ஸ்சர் வரும். ஸோ பட்டர் யூஸ் பண்ணி பண்ணாதான் அந்த கேரமல் பாப்கார்ன் நல்லா வரும். ஸோ பாருங்கள், இது வரைக்கும் நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாம். அந்த சுகர் நல்லா டைல்யூட் ஆகிற வரைக்கும், கரையிற வரைக்கும் நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாம். ஒன்ஸ் நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா குறைச்சி வச்சுருங்க ஸ்டவ்வை. அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்லோ ஃப்ளேமில் மட்டும்தான் நீங்கள் குக் பண்ணணும். ஏன்னா அது சீக்கிரமாக கரிஞ்சு போயிடும், தீஞ்சு போயிடும், அந்த மாதிரி ஆகக்கூடாது. ஸோ பாருங்கள், ஒரு 5 to 8 மினிட்ஸ் நம்ம ஸ்லோ ஃப்ளேமில் பண்ண அப்புறம் இந்த மாதிரி ஒரு ஃபோம் மாதிரி நுரைச்சிட்டு வருது இல்லை, இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சி கிடைக்கும். இதுவும் ஒரு 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்களா நல்லா கலர் சேஞ்ச் ஆகுது. ஸோ நீங்கள் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க, கை விடாமல் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். நல்லா நீங்கள் கிண்டி விட்டுட்டே இருக்கணும். இந்த கலர் ஒரு 40 to 50 செகண்ட், 1 மினிட்குள்ளே நீங்கள் ஸ்டவ்வை டர்ன் ஆஃப் பண்ணிடலாம், ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஸோ பாருங்கள், சூப்பராக இருக்குது கேரமல். இதுதான் கரெக்ட் பர்ஃபெக்ட் கலர் அண்ட் கன்சிஸ்டன்சி. இதுதான் கேரமல். ஸோ நமக்கு கேரமல் ரெடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா நம்ம யூஸ்வலாக பாப்கார்ன் பண்ணுவோம்ல, அதே மாதிரி பண்ண போகிறேன். ஸோ அதுக்கும் நான் ஒரு 3 ஸ்பூன் பட்டர் போட்டிருக்கேன். வேறு எதுவுமே நான் சால்டட் பட்டர், இதில் வெண்ணெயிலேயே உப்பு இருக்கும். ஸோ நான் வேறு எதுவுமே சேர்க்கல. அதே மாதிரி ஒரு சின்ன கிண்ணம் அளவு சோளம் சேர்த்துருக்கேன். ஸோ இதை நல்ல பட்டரில் அதே மாதிரி தான் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 மினிட்ஸ் நீங்கள் கிண்டி விட்டுட்டே இருக்கணும். நல்லா நீங்கள் சாட்டே பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அதே மாதிரி பாப் ஆகும். ஸோ எப்போ அந்த வெடிக்குதோ அந்த டைமில் ஒரு இது வெடிச்சதுக்கு அப்புறமா நீங்கள் அதே மாதிரி லிட்டை க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. குக்கரோட மூடியை திருப்பி வச்சு க்ளோஸ் பண்ணிடுங்க. பாருங்கள், நல்லா நல்லா அது ஃப்ரை ஆயிடுச்சு, நல்லா கோட் ஆயிடுச்சு பட்டர் அந்த கார்னில், சோளத்தில். ஸோ இப்போ ஒன்றா வெடிக்க ஆரம்பிக்கும். பாருங்க, வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. 1 வெடிக்க ஆரம்பித்தோடனே நீங்கள் லிட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. ஏன்னா ஃபாஸ்ட்டாக இதாயிரும். நான் உங்களுக்கு காமிக்கணுங்கிறதுக்காக மட்டுமே நான் லிட்டு ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ கவனமாக பண்ணுங்கள். அவ்வளோதான், சூப்பரான பாப்கார்ன் ரெடி. இது பிளெயின் பாப்கார்ன், சூப்பராக இருக்கும். இதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சோம்ல கேரமல், ஜீனியில் நம்ம ஒரு கேரமல் மாதிரி ஒன்று பண்ணி வச்சோம்ல, அதை இதில் மிக்ஸ் பண்ணணும். அவ்வளோதான், சூப்பராக ரெடியாக இருக்குது கேரமல். சூடாக இருக்கணும். இந்த கேரமல் நம்ம பண்ணியிருக்கோம்ல, அந்த சிரப் அந்த சாஸ் ரொம்ப ஹீட்டாக இருக்கணும். சூடாக இருக்கும்போதே நீங்கள் பாப்கார்னில் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா சூப்பராக, அது ஆறிடுச்சு அப்படின்னா கெட்டியாயிரும். ஸோ அந்த சூடாக இருக்கும்போதே நம்ம போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அந்த பாப்கார்ன் ஒன்றோட ஒன்று ஒட்டும். ஏன்னா ஜீனியில் பண்ணியிருக்கோம்ல, அந்த பாகு மாதிரி இருக்கிறதுனால ஒட்டும். அதை நல்லா ஆறுனதுக்கப்புறமா நீங்கள் கை வச்சு உடச்சி விட்டுக்கோங்க, அதாவது பிரித்து விட்டுக்கோங்க பாப்கார்னை. ஸோ சாப்பிடும்போது கொஞ்சம்
ஒன்று ஒன்றா எடுத்து சாப்பிட்றதுக்கு அழகாக இருக்கும். இல்லைனா கெட்டியாக அப்படியே டோட்டலாக ஒரு பண்டில் மாதிரி ஆயிரும். ஸோ சூப்பரான தியேட்டர் பாப்கார்ன் அண்ட் கேரமல் பாப்கார்ன் ரெண்டுமே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம், ப்ளீஸ் பி சேஃப், வீட்லேயே இருங்க, கவனமாக இருங்க. தேங்க்யூ.